Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைக்யூ சீசன் 4 எபிசோட் 3 கான எக்ஸ்பிளனேஷன் தான். போன எபிசோடோட எண்டிங்ல தான் ஹினாட்டா மாப்போட கெத்தா வந்து நின்றமா இல்லையா? அப்படியே அவன் தொடங்க போகும்போதே நான் ஒன்னும் இந்த கோட்டுக்குள்ள இல்ல, இந்த கோட்டுக்குள்ள இருக்கவங்க யாரு கூடயும் நான் லேடருக்கும் வரல, நான் சும்மா பாலை மட்டுமே சேஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது, முடிஞ்ச வரை வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டே ஐயோ நான் வாஷிங் மிஷின்ல இது ட்ரெஸ் எல்லாம் போட்டுருந்தேன் எடுக்க மறந்துட்டேன், இப்ப எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு மேப்பா கொடுத்துட்டு அப்படியே மேல போறான். அவன் மேல ட்ரெஸ் காய போட்டுக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் அப்படியே அங்க இருந்து பாக்குறான். அந்த வியூ ரொம்ப சூப்பராவே இருக்குது. அந்நேரம் யுஷ்வா கதை அடிக்கிறானா அந்த குனிமி வந்து கிட்டத்தட்ட ரிசீவ் பண்ண வந்துடுறான். பட் பால் அவன் கையில பட்டு தெரிச்சிருது. ஆனா இவனால பால் ரிசீவ் பண்ண முடியல. பட் இருந்தாலும் கரெக்டா கெஸ் பண்ணி வந்துட்டானே இங்க. அப்புறம் அப்படியே இன்னொருத்தன் பேக்ரவுண்ட்ல இருக்கிறத பாக்குறான். அவன் வந்து யுஷ்வாக்கு இந்த பக்கம் பிளாக் ஏறப்ப அவன் ஆப்போசிட் அந்த பக்கம் போறான். அதே மாதிரி பால கரெக்டா ரிசீவ் பண்ணி வந்துடுறான். என்னடா இவன் பிளாக்கருக்கு ஏத்த மாதிரி பால அந்த பக்கம் இவன் கரெக்டா போய் அப்ரோச் பண்றானே. அப்பதான் உனக்கு நிஷ்ணயா சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது ஸ்பைக்கர் எந்த மாதிரியான ஃபார்ம்ல இருக்கிறாங்கன்றத பாத்துட்டாலே போதும், அதை ரீட் பண்ணிட்டாலே பால் எடுக்கிறது ரொம்ப ஈஸிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஏன் நம்ம டைச்சி கூட இதைத்தான் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்பைக்கர்ஸ் எந்த மாதிரி அடிக்க வராங்கன்னு அவங்களோட ஃபார்மை பார்க்கணுமா, ஒன்னும் புரியலையே அப்படின்ற மாதிரி ஹினாட்டா பாத்துக்கிட்டு இருக்கான். அந்நியாரம் யுஷ்வாக்கு ஒரு பால் ரிசீவ் பண்றானா, சே வேற லெவல்ல இருக்கு, இதை நான் எப்படி சொல்றது, இவன் எந்தவித அன்னெசரியான மொமெண்ட்டும் பண்ணல, கரெக்டா பால் எடுத்துட்டானே அப்படின்ற மாதிரி ஆச்சரியத்தோட பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே அவன் கீழே வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் இயர் டீம் இருக்காங்களே அதுல ஒரு லிப்ரோக்கு பின்னாடி வந்து நிக்கிறான். ஆமா இதை நான் யோசிக்கவே இல்லையே, நிஷனே விளையாடுறப்ப நான் ஒரு வாட்டி கூட அவனை பின்னாடி இருந்து பார்த்தது கூட கிடையாது. நார்மல் மேட்ச்ல இல்ல பிராக்டிஸ் மேட்ச்ல இல்ல டிவில காட்டுறப்ப கூட நான் நிஷனேவா பார்த்ததே கிடையாது. ஜஸ்ட் பாலை மட்டும் தான் நான் பாத்துக்கிட்டே இருந்திருக்கேன். பார்த்தா அங்கிட்ட அந்த 3 நம்பர் பிளேயர் சிரிட்டர் சவால இருப்பான் இல்லையா, அவன் வந்து சர்வீஸ் பண்றான். ஓ இவன் அந்த ஃபைனல்ஸ்ல சூப்பரா சர்வீஸ் அடிச்சானே, இவன் இதை பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு பாக்குறான். அவன் ஜம்ப் பண்ணி பவர்ஃபுல்லா அடிக்கிறத இவங்க டீம் லிப்ரோ அதை சூப்பரா ரிசீவ் பண்றான். ஆனா அவன் ரிசீவ் பண்றப்ப ஒரு ஸ்மால் மூவ்மெண்ட் ஒன்னு கொடுக்குறான். அடுத்து ஒரு பால் அங்கிட்ட இருந்து ஸ்பைக் பண்றப்ப அவங்க லிப்ரோ ஒரு மாதிரி காலை தூக்கிட்டு அப்படி இறக்கி அதை ரிசீவ் பண்றான். ஜஸ்ட் ஒரு சின்ன மூவ்மெண்ட் தான் அப்படின்ட்டு ஹினாட்டா அவனோட பிளாஷ்பேக் ஒன்னு நினைச்சு பாக்குறான். நேரம் வாலிபால் விளையாடுறப்ப என் ஃப்ரெண்ட் டென்னிஸ் பிளேயர் ஒருத்தர் இருப்பான். டே எனக்கு வாலிபால் விளையாட ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா கேட்க, அதுக்கு முன்னாடி நீ வந்து எனக்கு டென்னிஸ் விளையாட ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனை டென்னிஸ் கோர்ட் விளையாட கூட்டு போவான். ஹினாட்டா அவனும் டென்னிஸ் பிளேயர்லாம் இல்லையா, அதனால பாலை போட்டு அடிக்க முடியாம செமையா சொதப்பிக்கிட்டு இருப்பான். இருந்தாலுமே என் ஃப்ரெண்ட் வந்துட்டு உனக்கு நல்ல ரிஃப்ளெக்சஸ் இருக்குடா, கரெக்டா பாலை பார்த்து போயிடுறீ அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆமா எப்பவாவது எனக்கு அந்த மாதிரி மூமெண்ட் வரதான் செய்யுது, பட் பால் என் கிட்ட வர மாதிரி இருந்தாலே திடீர்னு என்னன்னே தெரியல உடம்பு ஃப்ரீஸ் ஆயிருதுடா அப்படின்னு சொல்றான். அப்படின்னா நீ கிரவுண்ட்ல இருந்து உன்னோட ஃபீட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும், அதான் டென்னிஸோட பேசிக்கான மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டும் சொல்றான். அதுக்கு ஒரு பேர் கூட அவன் சொன்னானே, ஏதோ ஒரு பேரு அப்படின்ற மாதிரி ஹினாட்டா அதுக்கு என்ன பேருன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஓ ஸ்பிளாட்டர் ஸ்டெப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லடா இது ஸ்பிளிட் ஸ்டெப்படா அப்படின்னு சொல்லுவான். ஓ ஸ்பிளிட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அந்த மூமெண்ட்டுக்கான பேரையுமே ஹினாட்டா ஞாபகம் வச்சுக்கிறான். கரெக்ட் அந்த ஆப்பனண்ட் பாலோட கான்டாக்ட் ஆகுறப்ப நம்மளோட காலை கொஞ்சம் அப்படி மூமெண்ட் சேஞ்ச் பண்ணி கிரவுண்டுக்கு தூக்கி அப்படி இறக்கணும், நம்மளோட ஃபார்மே கொஞ்சம் மாத்தி அமைக்கணும் அப்படின்றது தான் ஹினாட்டா அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறமா கரெக்டா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி யூஷ்வாக்கு இந்த வாட்டி அடிக்கிறானா அந்த லிப்ரோ விட்டுறான். ஹினாட்டா கரெக்டா பால பிடிச்சிடறான். இனிவேஸ் மூஞ்சில தான் பால பிடிக்கிறான், பட் இருந்தாலும் கரெக்டா மூவ் பண்ணிடுறான். வந்து எடுத்தா பயலுக்கு மூக்கு ஃபுல்லா ரத்தமா வருது. எல்லாருமே அவனை ஷாக்கோட தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹினாட்டாவும் சிரிச்சுக்கிட்டு நிக்கிறான். அப்படியே அவன் மூக்கல கட்டெல்லாம் போட்டுட்டு எடுத்து சட்டோரியோட பிளாக்கையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனடா ரொம்பவே டிஃபரெண்டா பிளாக் பண்றானே, சூக்கியோட கம்ப்ளீட் டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்றதையும் பாக்குறான். அப்படியே கோட்டுக்குள்ள எல்லாரோட மூமெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயமே புரியுது, இவ்வளவு நாள் நான் ஜஸ்ட் பாலை மட்டும் தான் சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா கோட்டுக்குள்ள இவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். அங்கதான் அப்படியே நைட் எல்லாம் பிராக்டிஸ் முடிச்சுட்டு கிளம்புறப்ப ஹினாட்டா வந்து மத்த பசங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அந்நேரம் அந்த சிரிட்டரி சவாவோட கோச்சும், தம்பி நாங்க இன்வைட் பண்ணதவங்களுக்கு எல்லாம் சோறு போடுறது இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அவனுக்கு வேற வழி இல்ல, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அப்படியே நைட் பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டேட்டா கூட செட் வந்துட்டு டே வாங்கடா பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூக்கி அப்புறம் குனிமி இவங்க ரெண்டு பேரும் கேட்க, அவ்வளவு அருமையான கேள்வி கேட்க தெரிஞ்சவனுக்கு யார்கிட்ட கேட்கணும்னு சொல்லி தெரியல பத்தியா, டே நான் உன் கூட பிராக்டிஸ் பண்ண வரேன், நீ அங்கிட்ட கேட்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டாச்சி வந்து பிராக்டிஸ் பண்ண வரா. அப்படியா நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களா, அப்ப நானும் வந்து உங்களுக்கு பால் எடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டாவும் சொல்றான். அந்நேரம் அந்த சிரோட்டர்ஸாவோட ஃபர்ஸ்ட் இயர் பையன் அவனும் அந்த பக்கம் போய்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட ஹினாட்டா போயிட்டு நீ இப்ப பிராக்டிஸ் பண்ண வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வேணுமோ வரலன்னு தான் சொல்ல வரான். பட் இருந்தாலும் ஹினாட்டா அவனை விடாம நீ ஒரு ஸ்ட்ரைட்ல ஸ்பைக் பண்ண பத்தியா, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிக்கிறது அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும், அதை எனக்கு சொல்லித்தாய் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்பேன் எக்ஸைட்டிங்கா. என்னடா இது நம்ம டீம்ல இருந்த கூட அவனும் இப்பெல்லாம் பேசினது இல்லை நம்மகிட்ட, அவனுக்கு சின்ன வயசுல இருந்து மத்தவங்க எல்லாரும் அவனை பாராட்டுறப்ப ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. சரி உனக்கு என்ன ஸ்ட்ரைட் ஸ்பைக் எப்படி அடிக்கணும் தானே சொல்லி தரேன், நான் சொல்லி தரேன், அது மட்டும் இல்ல கிராஸ் கோட்டை எனக்கு சொல்லி தரணும் அப்படின்னு கேட்க, ரைட் ஓடு வா பாத்துக்கலாம் அப்படின்னு பிராக்டிஸ் பண்றாங்க. ஹினாட்டாவும் அவங்க அடிக்க வரப்ப அந்த மொமெண்ட்டை கரெக்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா நின்னுகிட்டு இருக்கான். பட் அவங்க அடிக்கிறாங்க, அவனால கரெக்டா அந்த மூவ்மெண்ட்டை கொடுக்க முடியல, ரொம்பவே லேட்டா தான் ரியாக்ட் பண்றான் பாலுக்கு. நிறைய அவங்க நிறைய பால் ஸ்பைக் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க, ஆனா ஹினாட்டாவால அந்த மூவ்மெண்ட்டை கரெக்டா கொண்டு வரவே முடியல. அப்பதான் அந்த சிரோட்டரிஸாவோட ஃபர்ஸ்ட் இயர் பிளேயர் அடிக்கிறானா, டே இவன் சூப்பரா ஸ்ட்ரைட் ஸ்பைக் அடிப்பானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஸ்ட்ரைட்டா தான் நின்னுகிட்டு இருக்கான். பட் அவங்க செட்டர் கொஞ்சம் ஹைட்டா செட் பண்ணிடுறானா, இவன் கண்டிப்பா இந்த பக்கம் கிராஸா தான் அடிக்க முடியும், அவனோட ஃபார்மை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு கரெக்டா கெஸ் பண்ணி வந்துடுறான். இந்த வாட்டி ஹினாட்டா கெஸ் பண்ணது கரெக்டா இருக்கு, அவனும் கிராஸ் கோட்டை தான் அடிக்கிறான். நம்ம ஹினாட்டா தான் கையில பந்து இருக்கிறத மறந்துடுறாப்ல, அவன் மூஞ்சிலே அடி வாங்கிடுறான். இருந்தாலுமே அவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயங்கர சந்தோஷம், பால் எங்க வருதுன்னு சொல்லிட்டு கரெக்டா கெஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. அப்படியே பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஹினாட்டா நைட்டு பசியோட வெளியே வரான். இந்நேரம் அந்த சுகிசிமா பையன் வேற நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான், என்னாலதான் சாப்பிட முடியாம போச்சு, அது சரி என்னை தான் இன்வைட் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். அந்நேரம் தான் அவனுக்கு இந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல தோத்ததுக்கு அப்புறம் கோச்சுக்கு சாப்பாடுலாம் பலம் வாங்கி தருவார் இல்லையா, அந்நேரம் அவர் ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு, இங்க பாருங்கடா நல்லா சாப்பிடறதுனால தான் உங்களோட மசில்ஸ் நல்லா டெவலப் ஆகும், அதனால உங்க மசில்ஸ் நல்லா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாரு.
சோ என்னோட மசில்ஸ் நான் டயர்ட் ஆகாம பாத்துக்கணும், அதுக்கு என்ன மாதிரியான சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோச் கிட்டே போன் அடிச்சு கேட்பான். கோச் நான் என்ன மாதிரியான சாப்பாடு இப்ப சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவர் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அப்படியே சொல்றாரு, ஃபர்ஸ்ட் நீ நல்ல அமினோ ஆசிட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்கா பார்த்து குடி, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா அதெல்லாம் நோட் பண்றான். அப்படியே உனக்கு இப்ப ப்ரோட்டீன்ஸும் தேவைப்படும், சோ ப்ரோட்டீன் ட்ரிங்க்ஸும் கொஞ்சம் குடி, அப்புறம் முடிஞ்சா கொஞ்சம் ஒரு பனானா சாப்பிட ட்ரை பண்ணு, அதுக்கப்புறம் வீட்டுல போய் நல்லா சாப்பிடணும், அதானே அதேதான், அதுக்கப்புறம் வீட்டுல போய் நல்லா தூங்கு அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நாள் காலையில கராசுனோ டீம் வந்து இன்னொரு டீமோட பிராக்டிஸ் மேட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல யாமகுச்சி சர்வீஸ் போட நிக்கிறான். யாரோ கோச்சு கை சொன்ன ஞாபகம் வருது பாருங்கடா, எல்லாருமே நம்ம ஜிம்குள்ள விளையாடுறப்பயும் சரி, இதே வேற ஒரு ஜிம்ல விளையாட விட்டாலும் சரி, இல்ல நேஷனல் கண்ட நம்ம டோக்கியோ ஜிம்ல விளையாட போறோம் இல்லையா, அங்கனாலும் சரி உங்களோட பாடி உங்க பேச்சை கேட்கணும். ஒரு இடத்துல ஃப்ரீயா இருந்துட்டு இன்னொரு இடத்துல டென்ஷன் ஆகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது அங்க வேலைக்கே ஆகாது. அதனால எல்லா இடத்துலயும் முடிஞ்சாலும் நல்லா விளையாடுற மாதிரி உங்க பாடியை செட் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. யாமகுச்சி அதை நினைச்சு சர்வீஸ் பண்றான். பட் அவனுக்கு அந்த இடம் செட் ஆகல, என்னவோ பால் அவுட்ல தான் உழுகுது. அடுத்து ஆசி பவர்ஃபுல்லா ஒரு சர்வீஸ் பண்றான். அது ஃபர்ஸ்ட் உள்ள வருது, சூவரா ரிசீவ் பண்ண நிச்சயம் வந்து செட் பண்றான். ஆனா ஆசி இதெல்லாம் நெட்ல அடிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்து பார்த்தா டனாகா சர்வீஸ் போட ஒரு வினோதம் அடிக்கான். என்னடா பார்த்தா டனாகா வந்து ஜம்ப் சர்வீஸ் அடிக்கான், அது டேப்ல தான் அடிக்கிறான். கடைசியில பார்த்தா கராசுனோ டீம் அந்த ஆப்பனன்ஸ் கூட தோத்துறாங்க. அந்த ஆப்பனன்ஸ் எல்லாம் செம ஹாப்பியா இறங்கச்சே, நம்ம கராசுனோவே ஒரு செட் எடுத்துட்டோம்ப்பா, நம்மளும் நேஷனல் லெவலுக்கு குவாலிட்டியான பிளேயர்ஸ் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம கராசுனோ டீம் அந்த பக்கம் ஃபிளைங் லாப்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா நீங்க தோத்தா இப்படி கூட பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இது நாங்க வழக்கமா பண்றதுதான் அப்படின்னு டைச்சி சொல்றான். இன்னொரு செட்டு நீங்க இங்க கூட விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கு அந்த கோச்சு கிட்ட கேட்கறாரு. இப்ப அப்படியே இந்த பக்கம் ட்ரைனிங் கேப்ப காட்டுறாங்க. கிண்டாய்ச்சி வந்து அடிக்க வரானா, அதை ஹினாட்டா அப்படியே டீடைலா நோட் பண்ணிட்டு இருக்கான். ஓகே செட் இப்ப கொஞ்சம் ஹைட் ஆயிடுச்சு அப்படின்னா அவனால அப்படியே கிரவுண்ட்ல எல்லாம் அடிச்சு முடியாது, பின்னாடி தான் அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா பின்னாடி வந்துடுறான். ஆனா பால் அவனால பிடிக்க முடியல, பட் இருந்தாலும் கரெக்டா அந்த இடத்த கெஸ் பண்ணி வந்துட்டான். இதை ஜோசன்சியோட கோச் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. என்னடா இது ஃபர்ஸ்ட் டே வந்தப்ப இவனோட மூமெண்டே சுத்தமா இருக்காது, இப்ப என்ன அவனோட மூமெண்ட்ல ஏதோ கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. அது மட்டும் இல்லாம இவன் இந்த டிவில விளையாடுறப்ப நான் பார்த்தது, இவன் பிளாக் கேர்ன அப்ரோச் எல்லாம் பாக்குறப்ப இவனுக்கு எந்த வித டெக்னிக்ஸுமே தெரியாத ஒருத்தன் தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப இவனுக்கு உண்மையிலே எதுவும் தெரியாதுதான், பட் அப்புறம் இருந்து அவனை இப்படி இப்ப பாக்குறப்ப அவனோட மூமெண்ட்ல ஏதோ கொஞ்சம் ஒரு வித்தியாசம் தெரியுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஹினாட்டா ஒரு பாலையுமே செம்ம எக்ஸைட்டிங்கோட பிடிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கான். அது சூக்கியுமே வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். எல்லாருமே பிராக்டிஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஹினாட்டா வந்து எல்லாருக்கும் தண்ணி கேன கொடுத்துக்கிட்டு இருக்கான். நேரா கிண்டாய்ச்சிக்கு வந்து கொடுக்குறானா, அதெல்லாம் சரி நீ எதுக்காக இங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இன்னும் நான் இங்க கஷ்டப்பட வேணாமா, அந்த காகியமா பையன் அந்த லூசு பையன் என்னை விட்டுட்டு அங்க ஜப்பான் ட்ரைனிங் கேம்ப் லெவலுக்கு போயிட்டான், நான் தான் பாரு இங்கே இன்னும் கிடக்கேன் அப்படின்னு சொல்றான். ஆமா காகியமா என்னவோ நல்ல பிளேயர் தான், அதை ஒத்துக்கிறேன், நம்ம இந்த ட்ரைனிங் கேம்ப்ல படுற அவஸ்தையோட அவன் அங்க நிறைய படுவான்னு சொல்லி நினைக்கேன் அப்படின்றாங்க. அதே மாதிரி இப்ப காகியமாவை காட்டுறாங்க, அவனும் அங்க பிராக்டிஸ் மேட்ச் தான் விளையாண்டுகிட்டு இருக்கான். அந்த தங்க முடி இருக்காப்ல அவர் ஒரு செட்டர் தான், ரொம்ப முக்கியமான ஒரு செட்டர். அவர் வந்து செட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு டீமுக்கு இன்னொரு பக்கம் காகியமா செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் காகியமாவோட ட்ரிக் எதுவும் வேலைக்கே ஆகல, அவன் பால் உள்ள வரது கூட அடிக்க தான் ட்ரை பண்றான். ஆனா அந்த வெள்ள முடி இருக்காப்ல கட்டையன் அவர் வந்து பிளாக் பண்றாரு. அடுத்து அதெல்லாம் ரிசீவ் பண்ணி காகியமா கிட்ட செட் பண்ண கொடுத்தா காகியமா என்னன்னா கொஞ்சம் தப்பா தான் செட் பண்றான். வழக்கமா ஹினாட்டாக்கு செட் பண்ற மாதிரி ஏதோ வித்தியாசமாவே ட்ரை பண்றான், அதை யாரும் அடிக்க கூட முடியல. காகியமா கிட்டத்தட்ட அந்த ஒரு பிராக்டிஸ் மேட்ச்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். இப்ப மறுபடியும் அவங்க எல்லாரும் ஸ்பைக்கிங் பிராக்டிஸ் தான் பண்றாங்க. அந்நியார ஹினாட்டா நான் இந்த வாட்டி ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே மாதிரி பால் எல்லாம் எடுத்துறான். அவன் நிக்கிறதெல்லாம் குனிமி பார்த்துட்டு கிண்டாய்ச்சி கிட்ட வந்து சொல்றான், அவன் ஏதோ உண்மையான மேட்சுக்கு நடுவில் இப்ப நின்று விளையாண்டுகிட்டு இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். சுத்தி இருக்க மத்த எல்லா பிளேயர்ஸுமே அப்படிதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க ஹினாட்டாவை. ஹினாட்டா ஏதோ ஒரு மேட்சுக்குள்ள விளையாண்டுகிட்டு இருக்க மாதிரி தான் அவனுமே அவனை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். சுக்கியுமே இதை பார்த்துட்டு என்னடா இது இவனை பார்த்தாலே எனக்கு ஏதாவது பண்ணணும் போலயே தோணுது அப்படின்னு அவனு நினைச்சிட்டு இருக்கான். நான் ஒரு ஸ்பைக்கிங்க ரிசீவ் பண்ண நின்னுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கிறான் மேட்சுக்குள்ள நிக்கிற மாதிரி. அப்படியே ஹியாகுசாவை அடிக்க வரான். அவனோட கையை பார்த்து அவன் கரெக்டா எப்ப அடிக்க வரான்றதை நோட் பண்ணி அவ்வளவு அக்யூரேட்டா அந்த ஒரு மூமெண்ட் கொடுத்து பால சூப்பராவே கேட்ச் பண்றான். அங்க இருந்து இன்னொரு பால் பையும் சூப்பர் மாமே வேற லெவல்ல ரிசீவ் பண்ண அப்படின்ற மாதிரி தம்ஸ் அப் காட்டுறான். ரைட் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ஹினாட்டா நின்னுகிட்டு இருக்க டம்முன்னு வந்து ஒரு பால் அடிக்குது, படக்கூடாத இடத்துல பட்டு போச்சு. இதுக்கு தாண்டா கோட்டுக்குள்ள எப்பவும் கண்ணை திறந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோச் வாட்சிஸும் திட்டிக்கிட்டு இருக்க ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா முடியாம எப்படியோ சொல்றான். அப்படியே நைட் ஆகுது, எல்லாரும் கிளம்புறப்ப ஹினாட்டாவும் கிளம்ப தான் ரெடி ஆகுறான். யாரும் பின்னாடி வந்து சூக்கி கூப்பிடுறான். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கேட்கறான், என் கூட வந்து பிராக்டிஸ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கான். சரி என்னது நீ கேக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சாக்கோட இருக்க. இதோட இந்த ஒரு எபிசோடு முடியுது. இன்னுமே இந்த ட்ரைனிங் கேம்ப்ல ஹினாட்டா கத்துக்க வேண்டியது நிறையவே இருக்கு. ஆப்வியஸ்லி சூக்கி ஒரு பக்கம் கத்துக்கணும், இன்னொரு பக்கம் காகியமாவுமே அங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான். அதையுமே நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல இன்னும் டீட்டெயிலா காட்டுவாங்க. அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.